அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. மீண்டும் ஒரு பதிவில் இது ஒரு முக்கியமான பதிவு. வடமாநிலத்தில் இருக்கிற அனைத்து மாணவர்கள் பரீட்சையில் சித்தியடைந்து வேலைக்கு காத்திருக்கும் மாணவர்களுக்கான மிக முக்கியமான பதிவு. இலங்கை அரசாங்கத்தினால் மிக நீண்ட கால இடைவெளியின் பின்பு தாதியர்களுக்கான தாதியர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 2500 மேல் வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும் அதனை நிரப்புவதற்காக இந்த ஆண்டு 2025 ஆண்டு இந்த விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இணையதளம் மூலமாக இந்த அறிவித்தல் கோரிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் சுகாதார அமைச்சில் உள்ள விண்ணப்பத்தினூடாகவே இணைய வழியினூடாகவே விண்ணப்பிக்க வேண்டும். பாருங்கள், இது சமான விளக்கம். யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்ன தகுதிகள் உள்ளன, இதன் நன்மைகள் என்ன, அது சம்பந்தமான முழு எவ்வாறு விண்ணப்பிப்பது, அதன் பின்பு மிக முக்கியப்படியும் இதில் பரீட்சை இல்லை, போட்டி பரீட்சை இன்றி நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட போன்ற ஒரு முறை தான் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துங்கள். மிக முக்கிய ஒரு அரிய சந்தர்ப்பம். வாருங்கள், வீடியோக்கள் போகலாம், முழுமையாக பார்க்கலாம். இந்த சந்தர்ப்பத்தை வடகிழக்கில், குறிப்பாக வடகிழக்கில் ஏராளமான வைத்தியசாலைகளில் தாதியர்கள் இல்லை. அதற்குடைய வெற்றிடம் காணப்படும், நிறைய வெற்றிடங்கள் காணப்படுகிறது. பெரிய வைத்தியசாலை நிறைய வெற்றிடங்கள் காணப்படுகிறது. சிறிய வைத்தியசாலை அதுக்குரிய ஆளணி உருவாக்கப்படவில்லை. காரணம், தாதியர்கள் போதிய அளவு இல்லை. வடகிழக்கில் இது ஒரு பெரிய பிரச்சனை. குறிப்பாக வடக்கில் கிட்டத்தட்ட அண்மையில் சுகாதார அமைச்சர் விஜயம் செய்து 33 மேலே வைத்தியசாலைகளில் தாதியர்களே இல்லை என்பதை குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இங்கே காரணம் என்னென்னா, வடக்கில் தாதிய பயிற்சியினருக்கு உள்வாங்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவு. அதை விட அதுக்கு தகுதி வாய்ந்த மாணவர்கள் எண்ணிக்கை குறைவு. இதற்கு காரணம் பயோஸ்ட்ரீம், மெட்ஸ்ட்ரீம். முக்கியமாக பயோஸ்ட்ரீம் தான் இந்த தாதிய பயிற்சி மருத்துவ இணைந்த சேவைகளுக்கு சகல விதமான ஏராளமான இணைந்த சேவைகள் இருக்குது. இப்பொழுது இந்த தாதிய பயிற்சிக்கான உள்வாங்கல் நடைபெறுகிறது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2025 ஆண்டு தாதியர்களுக்கான உள்சேர்ப்புக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இலங்கை பிரஜைகளிடமிருந்து 2025 ஆண்டு 18ஆம் தேதி 7ஆம் மாதம் ஜூலை மாதத்தில் இருந்து ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். இந்த விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் 12/8/2025, அதாவது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி. முக்கியமான விடயம், யாரும் விண்ணப்பிக்கலாம். இது போட்டி பரீட்சைகள் எதுவும் நடைபெற மாட்டாது. நேரடியாக நேர்முக பரீட்சை மூலம் விண்ணப்பதாரர் வெற்றிடங்களுக்கு ஏற்ப அவர்கள் கல்வி தகுதி அதற்கு ஏற்ப உருவாக்கப்படுகின்றது. மாவட்ட ரீதியான வெற்றிடங்களுக்கு ஏற்ப உருவாக்கப்படுகின்ற செட்ஸ்கோ அடிப்படையில் நேர்முக பரீட்சையினூடாக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் என வர்த்தமானி அறிவித்தலில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதிகளை பார்த்தா, முக்கியமாக இலங்கை பிரஜையாக இருக்கணும். 2வது, விண்ணப்பதாரர் நல் நடத்தையாகவும் சிறந்த உடல் உள ஆரோக்கியத்தை கொண்டவராக இருக்கணும். அவர் அந்த இடத்துல 3 வருடம் இருந்தவராக இருந்தால் அந்த மாவட்டமாக அவர் கருதப்படுவார். தவிர்க்க முடியாத காரணங்களாக வேறு மாவட்டத்தில் இருந்தால் அந்த மாவட்டத்தை கடைசியாக 3 வருஷம் அந்த இடத்துல இருந்ததாக இருக்கணும். இதில் கல்வி தகுதி என்று நாங்கள் பார்க்கல. கல்வி தகுதி முக்கியமாக OL தமிழ், கணிதம், ஆங்கிலம், விஞ்ஞானம், இந்த 4 பாடங்களில் திறமை சித்தி இருக்கணும். உட்பட 6 பாடங்களில் சித்தி இருக்கணும். தமிழ், கணிதம், ஆங்கிலம், விஞ்ஞானம் இதில் சியோட மொத்தம் 6 பாடம் OL சித்தி இருக்கணும். AL பொறுத்தவரையில் இது இந்த யாருக்கு இந்த சந்தர்ப்பம் உண்டா, 2020ஆம் ஆண்டு, 2021ஆம் ஆண்டு, 2022ஆம் ஆண்டு AL பரீட்சையில் தோற்றிய அதில் சித்தி அடைந்து வேறு இதுகள் கிடைக்காமல் இருக்கிறவர்களுக்கு தான் இது முக்கிய ஒரு சந்தர்ப்பம், அதிர்ஷ்டம். ஆனால் அதே நேரத்தில் வேறு இந்த பரீட்சையில் தோற்றி வேறு கல்வியல்லை அவர் கற்று பட்டம் பெற்றிருந்தாலும், ஆனால் இலவச கல்வி மூலம் அந்த பட்டம் பெறாத பட்டங்கள் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும். 2020, 2021, 2022 இவர்கள் கணித பாட ஸ்ட்ரீம் அல்லது பயோ ஸ்ட்ரீம், மேத்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கணும் அல்லது பயோ ஸ்ட்ரீமில் படித்தாக்களாக இருக்கணும். இதில் இவர்கள் 3 பாஸ் இருக்கணும். இதுதான் முக்கியம். இதில் அடுத்தது, இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முழு நேர பயிற்சியாக இருக்கும். இது இந்த நேரம், அதாவது விண்ணப்பம் கோரப்படுற இறுதி நாள் 12/8/2025. இவர்கள் 18 வயதை விட கூடியவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் 28 வயதை விட குறைந்தவர்களாக இருக்கணும். இதை விட மேலதிக உடல் தகுதிகள் என்று சொன்னால், உயரம் 4 அடி 10 அங்குலத்துக்கு, அதாவது 147.3 சென்டிமீட்டரோட குறையாக இருக்கணும். திருமணம் ஆகாதவராக இருக்க வேண்டும். அல்ல மற்றது ஆண் பெண் இருபாலாரும்
இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இப்போ இதில் இந்த கற்கனருக்கு விண்ணப்பிப்பதற்கு அல்லது இணைவதற்கு தகுதி அற்றவர்கள் யாருண்டா, ஏற்கனவே பல்கலைக்கழக மாநில ஆணைக்குழுவினால் நடத்தப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள், அரசாங்க பல்கலைக்கழக கல்லூரி இதுகளில் பட்டப்படிப்பை தொடர்வதற்கு அரசாங்க இலவச கல்வி சலுகைகளின் கீழ் உள்ளக மாணவர்களாய் பதிவு செய்தவர்கள் அல்ல கற்றுக்கொண்டிருப்பவர்கள் இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. தேசிய கல்வியியல் கல்லூரி ஒன்றில் உயர்தர தகமைகளுடன் ஆட்சேர்ப்பு செய்யப்படும் கற்கைக்காக பதிவு செய்தவர்கள் அல்லது கற்றுக்கொண்டிருப்பவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. சுகாதார அமைச்சின் கீழ் அல்லது வேறு ஏதாவது அரசு நிறுவனம் ஒன்றின் கீழ் காவோத உயர்தர தகமைகளுடன் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட முழு நேர கற்கை நெறிக்காக ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு பதிவு செய்தவர்கள் அல்லது கற்கையை மேற்கொள்வார்கள் இவர்கள் ஒருதரும் இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. திருமணம் பதிவு செய்த அல்ல விவாகரத்து, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம் அல்லது விவாகரத்து பெற்றவர்கள் இவர்கள் ஒருதரும் இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. இது முக்கியமான விஷயம். விண்ணப்பிக்கிற முறை இது எல்லாமே சுகாதார அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக மாத்திரம்தான் விண்ணப்பிக்க முடியும். இதில் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யணும். முக்கியம், இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு முக்கியமான விஷயங்கள் ஒன்று, ஆங்கிலத்தில் பூர்த்தி செய்யணும். விண்ணப்பதாரிகள் என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும்டா, 1000 ரூபா இலங்கை வங்கியில் ஏதாவது ஒரு கிளையில் 70413118 என்ற கணக்கு இலக்கத்துக்கு இயந்திரம் மூலமாக ஏடிஎம் மிஷினூடாக டிபாசிட் செய்யலாது. எழுதின வைப்பு சீட்டுகளால் அந்த பற்றிச்சீட்டு கூடாதான் இந்த விண்ணப்பத்தை பற்றிச்சீட்டு பணத்தை செலுத்தணும், அதன் கொப்பியை அனுப்பணும். ஆனால் அந்த ஒரிஜினலில் கவனமாக வச்சுருக்கோம். நீங்கள் அந்த விண்ணப்பத்தை நீங்கள் இணைய வழி மூலம் நிரப்பினது பிறகு அந்த விண்ணப்பம் சரியாக நிரப்பி அவர்களை சென்றடைந்து விட்டதா என்பதை உறுதிப்படுத்துறதுக்காக உங்களுக்கு 5 இலக்கங்களை கொண்ட ஒரு குறியீட்டு இலக்கம் வழங்கப்படும். அந்த இலக்கத்தை நீங்கள் கவனமாக வச்சுருக்கணும். அதுதான் உங்களுடைய இணைய வழி விண்ணப்பம் சுகாதார அமைச்சை சென்றடைந்ததற்கு உறுதிப்படுத்துவதற்கான ஆவணம். அதை கவனமாக வச்சுருக்கணும். அதை நேர்முக பரீட்சைக்கு செல்லும் பொழுது கட்டாயம் கொண்டு செல்ல வேண்டும். என்ன விஷயம் என்றால், அடுத்தது நேர்முக பரீட்சை. நான் ஏற்கனவே முறை சொன்னால் உங்களுக்கு போட்டி பரீட்சைகள் எதுவும் இல்லை. இந்த தகுதிகள் இருந்தால் சரி, கல்வி தகுதியும் உடல் தகுதியும் இந்த தகுதிகளும் இருந்தால் சரி, போட்டி பரீட்சைகள் எதுவும் இல்லை. அதிலிருந்து தெரிவு செய்யப்படுவீர்கள். நடத்தப்பட்ட நேர்முக பரீட்சையிலிருந்து தெரிவு செய்யப்படுவீர்கள். நேர்முக பரீட்சை மிக முக்கியமானது. முக்கியமானவருடையதை பார்ப்போம். நேர்முக பரீட்சைக்கு நீங்கள் விண்ணப்பித்து அழைக்கப்பட்டால், இப்போ நேர்முக பரீட்சைக்கு முக்கியமான வர்த்தமானங்கள் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருப்பது, தனிப்பட்ட அழைப்பிதழ்களோ தனிப்பட்ட கடிதங்கள் உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது, அனுப்பப்பட மாட்டாது. பொதுவாக சுகாதார அமைச்சின் இணையதளத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களின் பெயர்கள் வெளியிடப்படும். அதன் பிரகாரம் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படுவீர்கள். நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படும் பட்சத்தில் நீங்கள் கொண்டு போக வேண்டிய ஆவணங்கள், முக்கியமான ஆவணங்கள் கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது, நீங்கள் இணையத்தில் அப்லோட் செய்த அனுப்பின அந்த விண்ணப்ப படிவத்தின் கொப்பி, அதை பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கணும். அடுத்த சொன்னால், நீங்கள் இலங்கை வங்கின்ற இதில் பணம் செலுத்திய பற்றிச்சீட்டு, பணத்தில் பற்றிச்சீட்டு வச்சுருக்கணும் உங்களோட. அதோட பிறப்பு அத்தாட்சி பத்திரம் வச்சுருக்கணும். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள், ஒரு தரத்தில் இருந்தால் அந்த ஒரு தரம், 2 தரம் இருந்தால் இந்த 2 தரத்து பரீட்சை திணைக்களத்தால் வழங்கப்பட்ட பரீட்சை பெறுபவர். காப்போதர சாதாரண பரீட்சை பெறுபேற்றை சான்றிதழ், அதுக்கும் பரீட்சை திணைக்களத்தினால் வழங்கப்பட்டது. மற்ற பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டை, கடவுச்சீட்டு அல்லது செல்லுபடியாகும் உள்நாட்டு சாரதி அனுமதி பத்திரம். மற்ற பதிவிடத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஜிஎஸ்ன்ற அல்ல டிஎஸ்ன்ற சான்றிதழ். தவிர ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் இதுகள் வேணும். மற்ற விவாகமாகாதவர் அல்லது விவாகரத்து பெற்றவர் அல்ல என்பதை உறுதிப்படுத்துவதற்கான சமாதான நீதவான் முன்னிலையில் 50 ரூபா முத்திரையில் கையொப்பமிடப்பட்ட உறுதிமொழி. சும்மா இது கையெழுத்து பண்ண கடிதம் இல்லை, கவனிச்சு கொள்ளுங்க. 50 ரூபா முத்திரையை ஒட்டி அதில் ரோணும் ஜேபின்ற சர்டிஃபிகேட். இந்த ஒரிஜினல் அதோட ஃபோட்டோ காப்பி ஒன்றையும் கொண்டு போங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு பூர்த்தி செய்தவராக இருந்தால் அந்த பட்டப்படிப்பு திகதி எஃபெக்டிவ் டேட் இந்த விண்ணப்ப தேதி 18/7/2025 முந்தின தேதியாக இருந்தால் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அதில் ஏற்கனவே ஒரு பட்டம் பெற்ற பட்டதாரியாக இருந்தாலும், ஏற்கனவே ஒரு கல்வி நிலையம் முடித்தவராக இருந்தால் கூட அந்த தேதிக்கு முதல் நீங்கள் முடித்திருந்தால் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்ப நெறிக்கு முக்கியமாக விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரிகள் விண்ணப்ப திகதியில் திருமணமாகாதவராக இருக்க வேண்டும், விவாகரத்து பெறாதவராக இருக்க வேண்டும். அதே வேளை பயிற்சி காலத்தில் திருமணம் புரியாமல் இருப்பது என்பது மிக மிக கட்டாயம்.
அதை விட நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படும் அனைவரும் பயிற்சிக்கு இணைக்கப்படுவதாக எந்த உறுதிமொழியும் இல்லை. அந்தந்த மாவட்ட தேவை, அந்தந்த மாவட்டத்தின் சர்ச் புள்ளிகள் அடிப்படையிலேயே இவர்கள் உள்வாங்கப்படுவார்கள். முக்கியமான இந்த விஷயம், இந்த பயிற்சி கால கட்டணம் 3 வருஷத்திலேயும் அவர்களுக்கு மாதாந்த கொடுப்பன ஒரு அலவுன்ஸ் ஒன்று வழங்கப்படும். அது போதிய அளவு ஒரு திருப்திகரமான ஒரு அலவுன்ஸ் ஒன்று வழங்கப்படும் ஒரு சம்பளத்துக்கு இணையாக. அதன் பின்பு அவர் பயிற்சி முடிந்த பின்பு நேரடியாக வைத்தியசாலைகள் இணைக்கப்படுவார்கள். மாகாண மத்திய அரசாங்க வைத்தியசாலைகள் நேரடியாக இணைக்கப்படுவார்கள். எனவே இது ஒரு அரிய சந்தர்ப்பம். குறிப்பாக வடகிழக்கில் தற்பொழுது ஏராளமான வைத்தியசாலைகள் தாதியர்கள் இல்லாமல் கடமையாற்றுகின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. ஏராளமான வைத்தியசாலைகளில் நிறைய வெற்றிடம் காணப்படுகிறது. எனவே ஏராளமானவர்கள் தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் முக்கியமாக இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம்.